பார்ட்னர்ஷிப்பில் அடுத்தது நம்ம இப்போ குட்வில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குட்வில்லை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தரலாம். சரி, ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் கால்குலேட் பண்ணலாம், அப்புறம் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் கால்குலேட் பண்ணலாம், அப்புறம் ஹிடன் குட்வில்லாக இருந்தால் என்ன பண்ணணும், இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். சரி, இப்போது ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் கால்குலேட் பண்ணுற கொஸ்டின், கால்குலேட் குட்வில் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஏபி ஃபார்ம் ஹேஸ் த ஃபாலோயிங் ப்ராஃபிட்ஸ். 3 வருஷத்தோட ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ்ன்னு சொல்லி 4 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேபிட்டல் எம்ப்ளாய், நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். சரி, ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் கேட்டிருக்காங்க. சரி, ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் கண்டுபிடிக்கிறதுக்கு we have to first find average profit. ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ? 2000 plus 20,000 plus 18,000 தான ப்ராஃபிட். 3 இயர்ஸோட ப்ராஃபிட் டிவைடட் பை எத்தனை நம்பர் ஆஃப் இயர்ஸ்? 3. ஸோ 3 போட்டால் ஆன்சர் 13,333. இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் 13,333. ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் குட்வில் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். இப்போ நம்ம இங்கே ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோம். கொஸ்டினில் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் இருக்குது. ஸோ into 4. The answer is rupees goodwill rupees 53,333. ஓகேவா? அடுத்தது சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் குட்வில் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு we have to find நார்மல் ப்ராஃபிட். நார்மல் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறது? நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு we need 2 data, that is capital employed and normal rate of return. capital employed 1 lakh எடுத்து எழுதிட்டோம். நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10% எடுத்துக்கலாம். இப்போ 1 lakh into 10% போட்டால் we will be getting normal profit, that is 10,000. சரி, அடுத்தது சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிடலாம். டு கால்குலேட் சூப்பர் ப்ராஃபிட் ஃபார்முலா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம முன்னாடியே கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் 13,333. அந்த மெத்தட் போடலைன்னா, சப்போஸ் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் இல்லாமல் டைரெக்டாக சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் போட்டிருந்தோன்னா we have to find average profit here. நான் ஒரே சம்மில் 2 மெத்தடும் போடுறதுனால மேலே இருக்கிற இதை எடுத்து நான் இங்கே எழுதிக்கிறேன். 13,333 மைனஸ் 10,000. So super profit is 3,333. And then super profit into number of years of purchase. Super profit into number of years of purchase எவ்வளோ? 4. அப்போ answer is 13,333. சரி, அடுத்தது ஹிடன் குட்வில் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஹிடன் குட்வில் இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். எக்ஸ் லிமிடெட் அக்ரீட் டு பர்ச்சேஸ் ஏபிசி ஃபார்ம். அதாவது எக்ஸ் லிமிடெட்ங்கிற ஒரு கம்பெனி இஸ் கோயிங் டு பர்ச்சேஸ் ஏபிசி ஃபார்ம் அட் rupees 1,80,000. மொத்தமாக 1,80,000 கொடுத்து ஒரு ஃபார்மை they are buying. சரி, அந்த ஃபார்மில் ஏபிசி 3 பேர் பார்ட்னர்ஸ். அவங்களோட டோட்டல் கேபிட்டல் 1,20,000. இது போக ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எல்லாம் பார்த்தாலும் that is 30,000. ஸோ தேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எல்லாம் சேர்த்து தான் இவங்களுக்கு பே பண்ணுவோம் நம்ம. வைல் பர்ச்சேசிங் அ ஃபார்ம் யாருக்கு காசு கொடுத்து we will purchase? பார்ட்னருக்கு காசு கொடுத்து we will purchase. அப்போ எந்த அளவுக்கு காசு கொடுத்து we will purchase? அவங்களோட ப்ராஃபிட், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் and capital இந்த வேல்யூவை கொடுத்து தான் we will be purchasing. இந்த கேஸில் there is no profit, so we will have to add a value of the firm அப்படின்னு பார்த்தா we will have to add 1,20,000 and 30,000. சரி, அந்த வேல்யூ ஆஃப் த firm தான் நான் இங்கே நெட்வொர்த்னு டினோட் பண்ணுறோம். ஸோ அந்த நெட்வொர்த் எவ்வளோ? 1,20,000 plus 30,000. அதுதான் 1,20,000 plus 30,000. ஒர்க்கிங் நோட்டில் போட்டு 1,50,000 கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இங்கே இப்போ 1,50,000. அவங்க எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க? 1,80,000க்கு they are purchasing. அப்போது குட்வில்லோட ஹிடன் குட்வில்லோட வேல்யூ 30,000. அதாவது ஹிடன் குட்வில்னா they are not expressly stating the value of goodwill. அதுக்கு பதிலாக இன்டைரக்டாக we are able to find. எப்படி? ஒரு வெறும் 1,50,000 வர்த்துள்ள ஃபர்மை they are paying 1,80,000 and purchasing. அதனால அதிகமாக விலை கொடுத்து வாங்குறாங்க. அது அதிகமாக விலை கொடுத்து வாங்குறதுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இஸ் ஒன்லி குட்வில். And then treatment of goodwill next.
மொத்தமாக 3 சுச்சுவேஷனாக பிரிச்சுக்கலாம். இட் இஸ் வெரி சிம்பிள். இதை மட்டும் அப்படியே பை ஹார்ட் பண்ணிட்டா யூ கேன் ஈஸிலி அப்ரோச் குட்வில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இன் பார்ட்னர்ஷிப். சரி, 3 சுச்சுவேஷன்ஸாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், தேர் இஸ் நோ எக்ஸிஸ்டிங் குட்வில் இந்த பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் அதாவது என்ன சொல்றது, அட்மிஷனோ ரிட்டையர்மெண்ட்டோ இல்லை வந்து டெத்தோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி there will be no goodwill in the balance sheet. Admission பண்ணும் போதோ இல்லை ரிட்டையர்மெண்ட் நடக்கும் போதோ தான் we will be valuing the goodwill of the firm. அந்த கேஸில் இது ஒரு சுச்சுவேஷன். அடுத்தது, ஏற்கனவே நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் கொஞ்சம் குட்வில் இருக்கு, அது இல்லாமல் அட்மிஷன் பண்ணும் போது we are recalculating the goodwill. Say for example, நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் there is a goodwill of rupees 50,000. நம்ம புதுசாக கால்குலேட் பண்ண குட்வில் 60,000னா there is an increase of goodwill to the worth of 10,000. அது இந்த சுச்சுவேஷன். அடுத்தது, ஏற்கனவே நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் we have a goodwill of rupees 50,000 at the time of admission or retirement or death or ஏதோ ஒன்று நடக்கும் போது we are recalculating the goodwill and we are finding the goodwill to be at 40,000. இந்த சுச்சுவேஷனில் there is a decrease in goodwill. இது மாதிரிலாம் நடந்தால் எப்படி ட்ரீட்மெண்ட் இருக்கும்? சரி, ஜென்ரலாக there is no goodwill and goodwill is newly பேலன்ஸ் ஷீட்டில் எந்த குட்வில்லும் இல்லை. we are newly calculating goodwill. அதாவது நம்ம எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் ஷீட்டில் குட்வில்னு ஒரு ஐட்டமே கிடையாது. இப்போ தான் குட்வில்னு ஒன்று கால்குலேட் பண்ணுறோம். எப்போ கால்குலேட் பண்ணுவோம்? at the time of admission, retirement or death or some reconstitution of the fund நடக்கும்போது we will be calculating the goodwill. அப்படி கால்குலேட் பண்ணுறப்போ 2 ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஒன்று ரைஸ் அண்ட் ரைட் ஆஃப் ஆர் அட்ஜஸ்ட்மெண்ட் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல். இதுதான் இதுக்கு ஸ்டெப்ஸ். அண்ட் இதுக்கு 2 ஜேர்னல் என்ட்ரி, இங்கே ஒரே ஜேர்னல் என்ட்ரி. இதுக்கு மட்டும் ஐ வில் ஷோ யூ அன் எக்ஸாம்பிள். இந்த மெத்தட் நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா மிச்சம் எல்லாமே நம்ம இதை என்ன ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னு பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. இட் வில் பி வெரி ஈஸி. சரி, அடுத்து there is an existing goodwill and increase in newly calculated goodwill. goodwill இருக்கு, அது இல்லாமல் புதுசாக கால்குலேட் பண்ண goodwill வேற, it is getting increased. that is 50,000 goodwill இருக்கு, newly calculated goodwill is 60,000. so goodwill is increasing to the worth of 10,000. அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல existing goodwill is fully retained in the balance sheet. இப்படி கொடுத்துட்டாலும் சரி, அதே மாதிரி existing goodwill is treated as purchased goodwill and retained in balance sheet அப்படின்னு கொடுத்தாலும் சரி, புதுசாக கால்குலேட் பண்ண that is increase in goodwill to the worth of 10,000 ஓல்ட் ரேஷியோவில் ரைஸ் பண்ணிருங்க. ரைட் ஆஃப் எதுவுமே பண்ண வேண்டாம். அப்புறம் என்டையர் goodwill is written off அப்படின்னு கொடுத்துருந்தா மட்டும் raise the goodwill in old ratio and write it off in new ratio. சாரி, இந்த இடத்துல இந்த 2 இடத்துலையுமே டோன்ட் ரைட் ஆஃப் இல்லை. அந்த இன்க்ரீஸ் இன் குட்வில் நடந்திருக்கு இல்லையா, தட் இஸ் இப்போ 60,000 குட்வில் இருக்கு. இதில் ஏற்கனவே பேலன்ஸ் ஷீட்டில் we had 50,000 அண்ட் இப்போ புதுசாக கால்குலேட் பண்ணது 60,000. ஸோ இன்க்ரீஸ் இன் குட்வில் இஸ் 10,000. இந்த 10,000 மட்டும் ரைஸ் இன் ஓல்ட் ரேஷியோ அண்ட் ரைட் ஆஃப் இன் நியூ ரேஷியோ. சரியா, இப்போ இங்கெல்லாம் வந்து வெறும் இன்க்ரீஸ் இன் குட்வில் மட்டும்தான் இருக்கு. எக்ஸிஸ்டிங் குட்வில் போன சார்ட்ல, இந்த சார்ட்ல என்ன இருக்கும், ஏற்கனவே பேலன்ஸ் ஷீட்ல குட்வில்லே இருக்காது. இன் தட் சிச்சுவேஷன் ஃபுல் குட்வில்லையும் இப்போதான் நம்ம ரைஸ் பண்றோம், அதை அப்படியே ரைட் ஆஃப் பண்ணிடுவோம். அதே இந்த சிச்சுவேஷன்ல, இந்த 2 சிச்சுவேஷன்லையும் நம்மக்கிட்ட ஏற்கனவே பேலன்ஸ் ஷீட்ல 50,000 இருக்கும், புதுசாக கால்குலேட் பண்ண குட்வில் 60,000, இன்க்ரீஸ் ஆன வேல்யூ ஜஸ்ட் 10,000 தான். அந்த 10,000 மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி அதை மட்டும் ரைட் ஆஃப் பண்ணிடுங்க. இதே தான் இங்கேயும் பண்ணுறோம், ரைஸ் அண்ட் ரைட் ஆஃப். இதே தான் இங்கேயும் பண்ணுறோம், ரைஸ் அண்ட் ரைட் ஆஃப். ஆனால் இங்கே ஏற்கனவே 60,000 இருக்காது, அதனால ஃபுல் 60,000 ரைஸ் பண்ணி ஃபுல் 60,000 ரைட் ஆஃப் பண்ணுவோம். அதே இங்கே இந்த 2 இடத்துலையும் we will be raising only 10,000 and writing off only 10,000. அதே லாஸ்ட் சிச்சுவேஷன் பாருங்க, என்டையர் குட்வில் இஸ் ஃபுல்லி ரிட்டன் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா we will raise 10,000, write off எவ்வளோ 60,000. அதாவது எங்கிட்ட ஏற்கனவே பேலன்ஸ் ஷீட்டில் 50,000 இருக்கு, 10,000 பத்தல, அதனால 10,000 இன்க்ரீஸ் பண்ணி ஐ வில் பிரிங் த வேல்யூ டு 60,000 அண்ட் தென் ரைட் ஆஃப் 60,000. ரைஸ் அண்ட் ரைட் ஆஃப் என்ன என்ட்ரி, ரைஸ் பண்ணணும்னா குட்வில் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல், ரைட் ஆஃப் பண்ணணும்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் டு குட்வில்.
அடுத்தது there is existing goodwill and decrease in newly calculated goodwill. இப்போ 60 நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் எவ்வளோ குட்வில் இருந்துச்சு 50,000 இருந்துச்சு. புதுசாக கால்குலேட் பண்ண குட்வில் வந்து 40,000 60,000. இப்போ நியூ குட்வில் வந்து 40,000 இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு சிச்சுவேஷன். ஒன்று வந்து குட்வில் இஸ் ரீடைன்ட் இன் த பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, அப்படின்னா 40,000 is retained in the balance sheet. So, இப்போ 10,000 மட்டும்தான் we have to write off in old ratio. புரிஞ்சுதா? write off பண்றதுக்கு என்ன என்ட்ரி இங்கே கொடுத்துருக்குற என்ட்ரி, that is partners capital to goodwill. அடுத்தது இப்போ goodwill is also balance goodwill is also written off அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, first write off reduction in goodwill in old ratio, that is 10,000 should be written off in old ratio. அதுக்கப்புறம் balance 40,000 in new ratio. புரிஞ்சுதா? ஸோ இங்க வந்து இந்த சைடில் இந்த சிச்சுவேஷன் என்னன்னா 40,000 பேலன்ஸ் ஷீட்ல இருக்கும். நம்ம பேலன்ஸ் ஷீட்ல ஒரிஜினலா 50,000 இருந்துச்சு, புதுசா கால்குலேட் பண்ண வேல்யூ 40,000, that will be there in the balance sheet. அப்படி இருந்துச்சுன்னா 10,000 மட்டும் ரைட் ஆஃப் பண்ணிடலாம். அதே இங்க பேலன்ஸ் ஷீட்ல குட்வில் வேல்யூ வில் பிகம் 0, அதனால பேலன்ஸ் குட்வில் இஸ் ஆல்சோ ரிட்டன் ஆஃப் கொடுத்துருக்காங்க இந்த சிச்சுவேஷன்ல. ஸோ அந்த கேஸ்ல நம்ம என்ன பண்ணணும், 10,000 ரைட் ஆஃப் பண்ணணும் இன் ஓல்ட் ரேஷியோ, 40,000 ரைட் ஆஃப் பண்ணணும் இன் நியூ ரேஷியோ. இந்த இடத்துல 40,000 we will not be writing it off, அது வந்து பேலன்ஸ் ஷீட்ல இருக்கும். That is the difference. So there are three situations நமக்கு சார்ட்ஸ் கொடுத்து எதை எப்பப்போ ரைட் ஆஃப் பண்ணணும், எவ்வளோ ரைஸ் பண்ணணும், எவ்வளோ ரைட் ஆஃப் பண்ணணும் நான் சார்ட் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து நமக்கு தெரிய வேண்டிய மெயின் என்ட்ரி என்னன்னா, இந்த ஒரு என்ட்ரி தெரிஞ்சா எல்லாமே போட்டுடலாம். ஸோ இதுக்கு நான் சம் போட்டு காமிச்சார். இப்போ என்னது, A and B share their profits in the ratio 3:2. அதில் C is admitted with 1/5 share. There is no existing goodwill in the balance sheet. So first situation என்னது, there is no existing goodwill in the balance sheet. Goodwill is newly calculated. இப்போ newly calculated goodwill எவ்வளோ 50,000. இப்போ இதுக்கு என்ன என்ட்ரி, ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்று வந்து ரைஸ் அண்ட் ரைட் ஆஃப், இன்னொன்று வந்து அட்ஜஸ்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் நான் இதை போட்டுறேன். குட்வில் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல், அதுக்கப்புறம் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் டு குட்வில், ஃபர்ஸ்ட் ஓல்ட் ரேஷியோ அப்புறம் நியூ ரேஷியோ. ஃபர்ஸ்ட் ரைஸ் பண்ணிடலாம், அப்புறம் ரைட் ஆஃப் பண்ணிடலாம். ரைஸ் பண்றதுக்கு என்ட்ரி குட்வில் டு A டு B, அமௌண்ட் 50,000. This should raised in old ratio, so 30,000 and 20,000. அதுக்கப்புறம் ரைட் ஆஃப்க்கு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் டு குட்வில். இப்போ ரைட்டிங் இட் ஆஃப்னா ரைட் ஷுட் பி ரிட்டன் ஆஃப் இன் நியூ ரேஷியோ. இப்போ நியூ ரேஷியோ நமக்கு தெரியாது, ஸோ ஐ வில் டூ அ ஒர்க்கிங் நோட்டில் நியூ ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ A ஓல்ட் ரேஷியோ 3/5 மைனஸ் C ஓட இது எவ்வளோ 1/5 into 3/5. 1/5 share is sacrificed by A and B in the ratio of 3:5. இப்படி போட்டால் we will be getting 3/5 minus the 3/25. இப்போ A is sacrificing 3/25. இப்போ this is the sacrificing ratio of A 3/25. நான் தனியாக எழுதிக்கிறேன், எதுக்கு நான் அப்புறமா சொல்கிறேன். which is equal to 12/25. அடுத்தது B 2/5 minus 1/5 into 2/5, which is equal to 2/5 minus 2/25, which is equal to 8/25. இப்போ இங்க B is sacrificing 2/25. ஓகேவா? அடுத்தது அப்போ இவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 3:2.
அடுத்தது சி ஷேர் அவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 1/5. நான் டினாமினேட்டர் காமன் பண்ணுறதுக்காக 5/25 எழுதிட்டேன். ஸோ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 12:8:5. இப்போ இங்கே ரைட் ஆஃப் பண்ணும்போது எந்த ரேஷியோவில் ரைட் ஆஃப் பண்ணணும்? நியூ ரேஷியோவில் ரைட் ஆஃப் பண்ணணும். அதனால ஏன்னா நியூ ரேஷியோன்னா 12:8:5. ஸோ இங்கே சியும் வரும். சரி, குட்வில் 50,000. நியூ ரேஷியோ எப்படின்னா இப்போ 24,000, 16,000 and 10,000. இவ்வளோதான் என்ட்ரி. இது ரைஸ் பண்ணுறக்கு என்ட்ரி, இது வந்து ரைட் ஆஃப் பண்ணுறக்கு என்ட்ரி. ஷுட் பி ரைஸ்ட் இன் நியூ ரேஷியோ, ஷுட் பி ரிட்டன் ஆஃப் இன் ஷுட் பி ரைஸ்ட் இன் ஓல்ட் ரேஷியோ அண்ட் ரிட்டன் ஆஃப் இன் நியூ ரேஷியோ. ஸோ ரைஸ்ட் ரிட்டன் ஆஃப் நியூ ரேஷியோ ஓல்ட் ரேஷியோ இவ்வளோதான் கேல்குலேஷன். ஸோ எல்லா சுச்சுவேஷன்ஸ்லையும் நான் எங்கெல்லாம் ஓல்ட் ரேஷியோ கொடுத்துருக்கேன், எங்கெல்லாம் நியூ ரேஷியோ கொடுத்துருக்கேன், எந்த அமௌண்ட்டை ரைஸ் பண்ணணும், எந்த அமௌண்ட்டை ரைட் ஆஃப் பண்ணணும், இது மட்டும் தெரிஞ்சால் போதும். சரி, இன்னொரு மெத்தட்லையும் நான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிடுறேன். இன்னொரு மெத்தடுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வி ஹாவ் டு ஃபைண்ட் கெய்னிங் ஆர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. அதுக்காக தான் ஐ ஃபவுண்ட் இங்கே கண்டுபிடிக்கும் போது சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எடுத்து பண்ணி எழுதிட்டேன். தட் இஸ் 3:2. அடுத்தது find out changing partner share in goodwill. Changing partner, C is the new partner coming in. So C oda share of goodwill is equal to 50,000. இன்னும் அவங்களோட ப்ராஃபிட் ஷேர் ரேஷியோனா 1/5. So that is 10,000. So இது இப்போ என்ன பண்ணணும்? என்ட்ரி என்ன? gaining partner to sacrificing partner. gaining partner யாரு? C's capital account to A's capital account to B's capital account. Cல அமௌண்ட் 10,000. இந்த அமௌண்ட் எந்த ரேஷியோவில் கொடுக்கணும்? இன் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. அதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம். ஸோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 3:2னா 6,000, 4,000. சரி, எவ்வளோதான். ஸோ இது வந்து ரைஸ் அண்ட் ரைட் ஆஃப் மெத்தட், இது வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் எடுத்துகிட்டு போகிற மெத்தட். எப்போவுமே இந்த ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டாலே எல்லா டைப் ஆஃப் சம்மும் போட்டுக்கலாம். ஸோ என்ன அமௌண்ட்டை வந்து ரைஸ் பண்ணணும், ரைட் ஆஃப் பண்ணணுங்கிறதுனா நான் இங்கே கரெக்டாக நான் சுச்சுவேஷன் போட்டு காமிச்சு சொல்லியிருக்கேன். இந்த சுச்சுவேஷனில் இன்க்ரீஸ் ஆகும், அடுத்த சுச்சுவேஷனில் டிக்ரீஸ் ஆகும். அடுத்தது நான் P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் வந்து கடைசியாக ஃபார்மேட் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு கடைசி பேஜில் ஐ ஹாவ் அட்டாச் த ஃபார்மேட்.